போடா போடா பையன் போடா எடுத்து விராமி தூண்டி எடுத்து விட்டு போயிடுது இல்லை இல்லை விராமிடா போடா 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 பெரிய விராமிடா கெண்டை கொஞ்சம் கடிக்கிற வாடி வாடி விராமி புடுறா தண்ணிக்குள்ள ஓடிடாமடா போடா தண்ணிக்குள்ள ஏறுறாடா எங்கடா வணக்கம் யார் ஸ்குவாட். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா இன்றைக்கி வந்து தூண்டி போட வந்திருக்கோம். நம்ம எப்பயும் வர ஊரணிக்கு வந்திருக்கோம். தண்ணி ரொம்பி மருகா போயிட்டுருக்கு. 2 நாள் தான் மழை பெஞ்சிச்சு. மழையில் சரியான தண்ணி ஆகிப்போச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க நினைச்சிருங்க. அதுக்கு தீபாவளி முடிஞ்சு 2வது நாள் வந்திருக்கோம். மழை சரியான மழைங்க, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, நல்லா சொல்லுன்னு அடிக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். யார் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா இந்த ஊரணியை பார்த்துக்குங்க. ரொம்பிட்டு தண்ணி நம்ம வந்து உள்ளே 2 போட்டிருக்கோம். ஆனால் தண்ணி ரொம்பி மருகா போயிட்டுருக்கு. என்னென்னு ரிசல்ட்டை பார்ப்போம். ஒவ்வொரு கம்மாயும் இன்றைக்கி போய் தேடுறோம். ஏன்னா மழை பெஞ்சதுக்கு புது தண்ணிக்கு மீன் கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்க, மேய்ச்சல் இருக்குது, சிலேபி மேய்ச்சல் இருக்குது. மீன்லாம் மேயுது, நல்லாவே மேயுது. தண்ணி நிறையா கிடக்குங்க. முள் செடிலாம் ஓவர் அதிகமாகிடுச்சு. பார்த்து கவனமாக நடந்து போகணும். இன்றைக்குமே 2-3 நாளாக வீடியோ போட முடியலங்க. ஏன்னா நம்ம வந்து வேலை முடிஞ்சு ரொம்ப மழையாக இருந்துச்சு, போக முடியல. தண்ணி வந்து எந்த இடத்துல இறங்குன்னு இல்லாமல் தேடி போவோம். தண்ணி அக்கத்தில் போட போகிறோம் மீன். தம்பி தண்ணி புடுறா தண்ணிக்குள்ள ஓடிடாமடா போடா தண்ணிக்குள்ள ஏறுறாடா எங்கடா அதான் பார்க்குறேன். அப்படியே ஒரு பார்வை வைப்பாங்க. இப்போ என்னடா இளைஞ்சிக்கிட்டே இருந்தா பார்க்குறேன். விரா மீன் நல்லா சைஸு விரா மீன். இப்படி பிறக்கணா கூட எடுத்து போடலாம் உங்களை விரா மீன் போகிறேன். ஏறன்னுட்டு நிற்கணும். யார் கொடுக்குது? கெண்டை கொஞ்சம் பிடிச்சி போட போகிறாங்க. முடிச்சியா? காட்டு ஒரு கெண்டை கொஞ்சம் பிடிச்சி அம்மாள். இல்லைடா தம்பி சிலே பெருசுடா. ஓகே ஆமாக்கா போடு கெண்டை கொஞ்சம் காட்டு. என்னடா சிவப்பு கலரில் கோடு காட்டுது இதில். நீ ஃப்ராக் அடித்தா கூட எடுத்துடலாம். நம்ம தூண்டியை போட்டு வச்சுட்டு போவேன். கோடு ஓரத்தில் போட்டு வைக்கணும்டா. ஓரத்தில் போட்டு அந்த மரத்தில் கட்டி விட்டுருவாடா. போன துண்டில் அப்படியே விராமி கிடச்சிடும். விரா மீன் தானே இதான் இப்போ ரெடி பண்ணிடுவான். வெயில் ஏறிதான் சத்தனத்தில் ஏறி கிடச்சிருமே. அப்படியே விட்டுடா மதப்போ ஒழுத்துட்டு எழுதிட்டு போட்டுட்டா. போடா போடா பையன் போடா எடுத்து விரா மீன் தூண்டி எடுத்து விட்டு போயிடுது. இல்லை இல்லை விரா மீனா போடா 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 பெரிய விரம்டா. கெண்டை கொஞ்சம் கடிக்கிற வாடி வாடி விரா மீன் வேட்டை. இப்போ போட்டா எனக்கு கிடைச்சிடும். வா வா கரைக்கு வா. கலட்டுறேன். கெண்டை கொஞ்சம் கடை கெண்டை கொஞ்சம் நின்றுச்சாடா. அது நின்றுது காலை வந்து மீன். அது என்ன வரை அடிக்காமல் இருக்குது. இப்போ இந்த பக்கம் தான் வறுத்து அதிகம். இன்னைக்கு வாரான் விரா மீன் வாரான். கெண்டை கொஞ்சம் பிடிச்சிட்டா ஓடு. கடிச்சு பிடிக்கிறா. நல்ல விரா மீன் ஸ்குவாட். விராமிச்சா விரா மீன் விடு. பைக்கில் விடுவோம். சரிடா இந்த வரேன். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் இருக்கணும். போட்டாண்டா விட்டாண்டா கண்ட சிலேபியா. அது செத்துருச்சுடா. கையில் பிடிச்சது செத்துன்னு போது விரா மீன். ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இழுவ முள்ளில் மாட்டே இந்த கெண்டை முடிச்சா அதையும் முடிச்சாடா. ஒன்றை விட மாட்டேங்கிறான்ப்பா. போடுறா
ஏற்கனவே ஒரு விராமீன், ரெண்டாவது விராமீன். தம்பி அப்படியே அப்படியே நின்று வாடா. கண்டு கொஞ்சம் ஓடு சமைச்சா ஓடா நின்று போடுறோம். கண்டு கொஞ்சம் விராமீன் பிடிக்க கண்டு கொஞ்சம் பிடிக்க போகிறோம். பிடிச்சியா? டேய் மச்சான் பழைய இருக்கேன்டா. இது அப்புறம் வந்துச்சு. ஆமா இங்கே வர்றா. பழைய இருக்கேன் தானே இது. இது எப்பறம் வந்துச்சு இங்கிட்டு? இந்த ஏரியாவில் எப்பறம் அம்பிடுதுண்டு? இங்கே ஒரு வாள் அழகு கண்டுடா. இது வளர்க்குறதுக்கா? சரி இது பழகி வரட்டும் ஏர்ஸ்பால். அதனால இதை உள்ளே விட்டுருவோம். செத்து போச்சு, ஓடிச்சு. போது கார்த்தி மாட்டிச்சு. அடிச்சிருச்சா? இல்லையா அடிச்சிருச்சு. அது இல்லையா கார்த்தி? கிளம்பி விராமில்ல குறவையா? இந்த குறவை தான் அப்போ கடிச்சிருக்கு. அவர் ஒரு குறைய பிடிச்சாரு. ஓ கெண்டை கொஞ்சம் மாதிரி விட்டுருக்கானே. குறத்தா குட்டி. இன்னொரு குறவை பிடிச்சாடா. குறவை நிறையா தெரியுமாடா அம்மாயில். ஓகே இரண்டு குறை கிணறு கொஞ்சம் பிடிச்சிருந்தே இல்லையா? என்ன மச்சா வீணா எங்கடா குறவே விராமண்ணா? ஏற்கோட்டம் தண்ணி ஏற்றதுக்கு மீன் ஏற்ற எங்கடா விராமனடா? காட்டு இங்கே போதுங்க. இந்த கிடக்கு இந்த கிடக்குங்க. போச்சா அந்த நீ கையை தான் வச்சு ஓடிச்சா? குறவே பிடிச்சா அவனை போகிறப்ப இல்லை கை எடுத்துக்கலாம். அந்த குறவை தானே? இந்த 2 குறை வந்துச்சு. எப்படி இல்லை குண்டியை விடும் நாடா சிலையை எடுத்துருக்கேன். மேலே போய் பார்த்தியா கொஞ்சம்? யாருக்கு அப்படின்னா விட்டாமின் தேடி போகிறோம். வண்டி இது பேப்பரத்து கீழே இருக்கு மாதிரி 15 மரத்துக்கு. நம்ம செடி எவ்வளோ பூச்சி விடுங்களா? ஏழரை கிலோமீட்டர் இருக்காதியா? சிவப்பியா எங்கேயா? புடி பெருசா பிடிச்சியா? இந்த பின்னாடி இருக்குண்ணே மடியில் இருக்கு பெருசு. அட என்ன அந்த 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 இருக்கு. அப்புறம் அப்படி பிடிச்சியா? எடுத்து போகிறோம். அப்படியே நல்லா விடு தம்பி. நல்ல கண்டியாக இருக்கடா. துணியில் கூட அடிக்கல. இன்னைக்கு சிலேபி இவ்வளோ பெரிய சிலேபி இதெல்லாம் பிடிச்சி போய் விளையாடுறேன். இன்னைக்கு இப்படி தான் பிடிச்சி எடுக்க போகிறோம். சிலேபி எங்க போட்டு அடிச்சிருக்கலாம். காற்று போயிட்டு இருக்கா? தம்பி அந்த நிற்கிதா? இந்த போது பெருசு. பிடிச்சது பிடிச்சியா? இன்னைக்கு எப்படா மீன் பிடிக்க போறோம்? எல்லாரும் சேர்ந்து இருங்க. இங்கே நிக்குது. சிவப்பு காமிக்கிறியா? காட்டுறா காட்டுறா பக்கத்துல காட்டுறா. இது காட்டுறா இங்க காட்டுறா. மீனை காட்டுறா. திருப்பா. சொன்னேன்ல இல்லை தம்பி. அப்பாடா அந்த மாதிரி கிடைச்சாலும் பரவாயில்லையே. இந்த மாதிரி கிழங்கண்டே தானே இருக்குது. இந்த மாதிரி கிடைச்சா பிரச்சனை இல்லை. 3 நாள் பிடிங்கிக்குச்சுனே. நல்லா புழுவை மாற்றி போட்டு இங்கேருந்து போகவே 2 மணி நேரம் ஆகிப்போகிறேன். இல்லை பெருசு இல்லைண்ணே. இப்போதே வருதோ மீன் கடிச்சா 2 போடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுயா வறுமையா தொங்குல மாற்றி முடியாது. ஆழத்தை கம்மி முடியா?
இந்த வரையும் அடித்தா போதானே, ஒரு 20 கண்டா அடித்தா போதும். என்னது 20 கண்டையா? 10 கண்டா கிடச்சா போதுங்க. போதும்ல, போதும் கண்டா அடிச்சிடும். மயில் கண்டா வருது. ரெட்ட சோலை இன்னும் போட வேண்டியதே இன்னைக்கு. ஏன்னா ஆமாம், வினத்தை தூக்கி அதுக்குள்ள கோசாக்கில் போட்டு கொண்டு வினத்தெல்லாம். வீட்டுக்கு வர ஐடியா எல்லாம் இருக்கு. இடா தம்பி, அதான் மனசில் இந்த மாதிரி கடிச்சா அதுதான் மனசு திருப்தி ஆகுது. நிலவரம் இன்னைக்கு கலவரம். அல்ல வேண்டாம். இருக்குடா. டைட்டாக தான் இருக்கிறேன், அங்கே டைட்டாக வருது. ஆனால் கீழே பார்த்தா சின்ன சைஸ் ஆகுது. இல்லடா மச்சா, பெருசுடா. ஓகே மக்கடி. இங்கே வாரி டபுள் அடிக்குதா எனக்கு. சிங்கிளே அடுத்து என்ன வளர்க்கலாம் எனக்கு. ஃபைனல் டச் மீன் கிளம்பு. குழம்பு பிடிச்சில இல்லைண்ணே, ஒரு வீட்டு குழம்பு போதும். 4 மீன் போட்டால் குழம்பு. ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பி சார் பிடிச்ச மீனை காட்டுறேன். நல்லா இழுக்கிட்டானே. கொஞ்சம் மீன் தான் பிடிச்சிருக்கோம். மேப்பு மீன் பிடிச்சிருக்கோம் இன்னைக்கு. பரவாயில்ல, இந்த மீனே போதும் நமக்கு. ஒரு காமெல்லாம் வச்ச மீன்லேருந்து வாங்க வீட்டுக்கு போவோம். வெயில் வேறு ஆரம்பிச்சிட்டு மழை வர போகுது. பிடிச்சிருக்கேன்.